அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, ப்ரௌன் சுகரில் ப்ரௌனி தான் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பட்டர், சாக்லேட்டு, டார்க் சாக்லேட்டு ரெண்டையும் நான் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் 170 கிராம், சாக்லேட் வந்து 224 கிராம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு மைதா 142 கிராம், நெக்ஸ்ட்டு ப்ரௌன் சுகர் 150 கிராம், நெக்ஸ்ட்டு கோகோ பவுடர் 22 கிராம். இது 4 எக் எடுத்து வச்சுருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து வெண்ணிலா எசன்ஸ் 2 ஸ்பூன், அவ்வளோதான். இப்போ வந்து டெக்கரேஷனுக்கு மேலே டாப்பிங்காக சாக்லேட் 3 ஃப்ளேவர் எடுத்து வச்சுருக்கேன். மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 4 எக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ எக்கை நான் பீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்து வெண்ணிலா எசன்ஸ் 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு அந்த ஃப்ளேவருக்காக. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிடணும் எக்கை. நெக்ஸ்ட்டு ப்ரௌன் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிடணும். அப்போ தான் நல்லா அந்த ஃபுட்ஸ்லாம் வரும் ப்ரௌனிக்கு. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த டார்க் சாக்லேட்டும் பட்டரையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருந்த டார்க் சாக்லேட் அண்ட் பட்டரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து கோகோ பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கோகோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இதில் மைதா சேர்த்துக்கிறேன். மைதாவை சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மைதா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கணும். அப்போ தான் ப்ரௌனி நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை இந்த ட்ரேயில் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 kg பண்ணுற ட்ரே. ஸோ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பேட்டரை இதில் ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் சேர்த்துக்கோங்க, பட்டர் பேப்பர். அப்போ தான் அடியில் ஒட்டாமல் வரும். இப்போ இதை நல்லா டேப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு அந்த பபிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிடணும். அப்போ தான் அந்த மேலே உள்ள பபிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகி கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ ஓவனில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணணும். நம்ம ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கீழே பேக் பண்ணுறதுக்கு ஸ்டாண்ட் கொடுப்பாங்க. இந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு தான் அதுக்கு மேலே பேக் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிடலாம். 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ ப்ரௌனி ரெடி ஆயிருச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பராக ப்ரௌனி குக் ஆயிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.